பெரியாழ்வார் திருமொழி முதல் 10 ஆறாம் பதிகம் 5ஆம் பாசுரம். புட்டியில் சேரும் பொழுதியுங்கொண்டு வந்து அட்டிய முக்கி அகம்புக்கரியாமே சட்டித்தயிரும் தடாவினில் வெண்ணையுமுன் பட்டிக் கண்ணே கொட்டாய் சப்பாணி பத்மநாபா கொட்டாய் சப்பாணி. பாசுர விளக்கம். கண்ணன் புழுதியில் விளையாடும் பொழுது தன்னுடைய உடம்பில் வியர்வை உண்டாகி அந்த புழுதியில் கலந்து அவன் உடம்பு முழுவதும் சேராகவும் புழுதியாகவும் இருக்குமாம். அப்படியே வந்து யசோதையை கட்டிக்கொள்வானாம். அப்படி செய்துவிட்டு மேலே வீட்டிற்குள் புகுந்து யசோதைக்கு தெரியாதபடி சட்டியில் வைத்திருக்கக்கூடிய தயிரையும் வெண்ணையையும் எடுத்து உண்பனாம். இப்படி பட்டி மேய்ந்து திரியும் கன்று போன்றவனே, அதாவது ஒரு தடை இல்லாமல் தடுப்பார் யாரும் இல்லாமல் தன்னுடைய இஷ்டத்துக்கு எல்லா இடங்களிலும் திரிபவனே, பிரம்மன் பிறப்பதற்கு காரணமான தாமரை பூவை கொண்ட திருநாபியை உடையவனே, நீ எனக்காக ஒரு முறை சப்பாணி கொட்ட வேணும் என்று கண்ணனை பிரார்த்திக்கிறாள் யசோதை.